ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஓகேங்களா? ஆவின் நிறுவனத்துல ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கு பார்த்தீங்களா, மீனாட்சிபுரம் அப்படின்னுவாங்க. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னுவாங்க. இந்த மாவட்டத்துல தாங்க இதோட ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட் நோட்டிஃபிகேஷன் அதாவது அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2409 2018 தான் போட்டிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/12/2018 போட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வெட்டினரி. இதுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 55,500 இருந்து 1,75,700 இருந்து ஒரு 2 வேகன்சி தாங்க இருக்கு இதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் டர்ன் பெரரிட்டி 1, SCA டபிள்யூ பேரடிட்டி 1 கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 2 எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,500 இருந்து 62,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்கு. MBC DNCக்கு ஒரு போஸ்ட்டும், SCAW அதாவது DW டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்படின்வாங்க. டிஸ்ட்ரிக்ட் விடோ அதாவது எந்த ஜாதியை சம்மந்தப்பட்ட விடோவா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,500 இருந்து 62,000 சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19,700 இருந்து 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி இருக்கு. கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா OC, MBC, BC இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான். இது வந்து நான் ரிஃபண்டபிள், திருப்பி தர மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த 250 ருபீஸ் வந்து நான் ரிஃபண்டபிள். அதே மாதிரி SC, SCA, ST இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பே பண்ணாலே போதும். இதுவும் நான் ரிஃபண்டபிள் தான், திருப்பி தர மாட்டாங்க. இதுவும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். இந்த வெப்சைட்ல போனாலும் சரி, இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், இல்லை நம்ம வெப்சைட் அதாவது www.jobscampus.in இந்த வெப்சைட்ல போனாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றத சொல்றேன். ஜெனரல் மேனேஜர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த அட்ரஸ் தான் நீங்க அனுப்ப போறீங்க. அதுவும் ரிஜிஸ்டர் போஸ்ட், அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்பீட் போஸ்ட் கூட அனுப்பலாங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்பீட் போஸ்ட் கூட அனுப்பலாம். லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 28/1/2019 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். ஓகேங்களா? டேட் ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற இடத்துல ஜெனரல் மேனேஜருக்கு நீங்க அனுப்ப போறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிடுங்க. என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது இங்க எழுதிருங்க. பை சான்ஸ் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்க்கு நீங்க எழுத போறீங்க அப்படின்னா நீங்க இங்க எழுதிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்ன, டேட் என்னன்னு ஆல்ரெடி சொன்னது தான். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா 2409. இந்த ஃபுல் அட்ரஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எழுதுங்க. இங்க டேட் எழுதுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இங்க எழுதுங்க. அப்புறம் உங்களோட பெயர் ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. தயவு செய்து ஸ்மால் லெட்டர்ல எழுதிடாதுங்க. ஜெனரல் என்ன மேலா ஃபீமேலா இருந்தா 2 பேரும் எழுதிருக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட்டு, மந்த், இயர், நீங்க வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் as on 1st January அதாவது 1st January /1st July as on the case may be completed in the year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன டேட், எத்தனை வருஷம் அப்படின்றத நீங்க எழுதிக்கலாம் இயர்ல. மதர் நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட அப்பாவோட பெயர், உங்களோட அம்மாவோட பெயர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா இருந்தா மேரிடு, அன்மேரிட் இருந்தா அன்மேரிட் டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நேம் அதாவது வந்து இப்போ நீங்க வந்து நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா என்னோட ஒய்ஃப் பேர் எழுதணும். அப்படின்னா எங்க ஃபீமேல் கேண்டிடேட் தான் ஹஸ்பண்ட் பேரை எழுதிக்கலாம். அப்ளிகண்ட் இஸ் ஃபீமேல், நீங்க வந்து விடோவா இருந்தீங்க அப்படின்னா இங்க எழுதிங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்தா இங்க எழுதிங்க. அதர்ஸ் இருந்தா இங்க எழுதிங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், நேட்டிவிட்டி எந்த இடத்துல பிறந்தீங்க, ஸ்டேட். இப்போ நான் சென்னையில பிறந்தேன், தமிழ்நாடுனா நீங்க எழுதிக்கலாம். அதர் தென் தமிழ்நாடு தவிர வேற எங்க இருந்தாலும் நீங்க அந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். மதர் டங் என்ன மதர் டங் யூஸ் பண்ணீங்க, அதாவது தாய்மொழி என்ன யூஸ் பண்றீங்க, தமிழ் இருந்தா தமிழ், அப்படி இல்லை நான் வந்து ஹிந்தி பேசுறேன், மலையாளம் பேசுறேன் அப்படின்றது நீங்க எழுதிங்க. அது மட்டும் இல்லை, தமிழ் தெரியும், எனக்கு ஹிந்தியும் தெரியும், சில லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்றவங்க இதை ஃபில்அப் பண்ணுங்க. ஏன்னா ப்ரையாரிட்டி கிடைக்கும், ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நேஷனாலிட்டி இந்தியன் இருந்தால் இங்கே எழுதுங்க. அதராக இருந்தால் இங்கே எழுதுங்க என்ன நேஷனாலிட்டி அப்படின்றத. ரிலிஜன் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா எழுதிருங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ், என்ன அட்ரஸ்க்கு உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கொடுப்பாங்களா கால் லெட்டர், அதாவது ஹால் டிக்கெட், அது வந்து என்ன அட்ரஸ் அப்படின்றத இங்கே எழுதிருங்க. ஓகேங்களா? டோர் நம்பரு, சிட்டி, ஸ்டேட்டு, ஸ்ட்ரீட் நேமு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு. பர்மனன்ட் அட்ரஸ் அதாவது உங்களோட வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை, நான் வந்து மதுரையில் வேலை செய்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நான் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து சென்னையில் கொடுப்பேன். நான் எங்கே ஒர்க் பண்ணுறேனோ அதாவது வந்து கம்யூனிகேஷன் எங்கே பண்ண முடியுமோ அதை வந்து அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரி, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனல் கேட்டகரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதி என்ன ஜாதின்றதை இங்கே ஃபில்அப் பண்ணிக்கங்க. டிக் பண்ணாலே போதும். ப்ளீஸ் டிக் இன் ரிலவெண்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் சப் கேஸ்ட், அது இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் SCன்னு வச்சுக்கலாமே, நான் வந்து ஷெட்யூல் கேஸ்ட், பட் நான் வந்து குறவன் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே எழுதிக்கலாம். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அது கிடைக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட ஜாதி சான்றிதழ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் இங்கே ஃபில்அப் பண்ணிங்க. டேட் ஆஃப் இஷ்யூ, என்ன டேட்ல உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றத இங்கே எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தாலுக்கா, என்ன தாலுக்கால இஷ்யூ பண்ணாங்க,
என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இஷ்யூ பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஊனமுற்றோரா இருந்தா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்ல. ஆனா அதுக்கான என்ன ஊனமா இருக்கீங்க, சாரி என்ன உங்களுக்கு டிசேபிளா இருக்கோ அதை இங்க எழுதிருங்க. அது மட்டும் இல்ல, வெதர் கம்மிங் அண்டர் பெராரிட்டி, நீங்க பெராரிட்டில வரீங்க, அதாவது விடோவா இருக்கீங்க, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃப்ரீடம் ஃபைட்டர், இல்ல வந்து ஓனர் ஆஃப் த லேண்ட் அக்யூர்ட் பை த கவர்மெண்ட், பிசிக்கலி ஹேண்டிகேப், அந்த மாதிரி என்ன இருந்தா நீங்க அதை டிக் பண்ணுங்க. அதோட சர்டிபிகேட் நம்பர், எங்க இஷ்யூ பண்ணாங்க, டேட் ஆஃப் இஷ்யூ, இஷ்யூரிங் அத்தாரிட்டி, அதாவது தாலுகா ஆஃபீஸ்ல பண்ணாங்களா இல்ல கலெக்டர் பண்ணாரா அப்படின்றத இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, 10th முடிச்சிருக்கீங்கன்னா 10th, 12th, ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, டீச்சர் ட்ரைனிங் அப்படின்றது இங்க ஃபில்அப் பண்ணுங்க. டிப்ளமோ, டிகிரி, டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் அதாவது பிஜி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எம்ஃபில், பிஹெச்டி, பிஜி டிப்ளமோ, இதுல டைப்பிங் இங்கிலீஷ் இருந்தாலும் தமிழ் தெரிஞ்சாலும் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுமா, அதாவது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணணும்னு தெரியாதெல்லாம் ஃபில்அப் பண்ணாதீங்க, தெரிஞ்சதை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ரீவியஸாக எங்கன்னா கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதோட இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன, டெஸ்டினேஷன்ஸ், ஸ்கேலு, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது இருந்தால், பனிஷ்மெண்ட் அதாவது கிரிமினல் கேஸ் இருந்தால் அது இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஃபீஸ் டீடைல்ஸ், அதாவது வந்து 250 rupees பே பண்ணுறீங்க, அந்த டிடி நம்பரு, அதோட டிடி நம்பர், டேட்டு, டிடி நம்பர்ன்றது அதுதான் திருப்பி கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடியோட நம்பர், டிடி நம்பர், நேம் ஆஃப் பிரான்ச், என்ன பேங்க்ல எடுத்தீங்க, என்ன பிரான்ச், உங்களோட மொபைல் நம்பர் வந்து 2 முன்னாடி செக் பண்ணிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. டிக்ளரேஷன் வந்து நீங்க கொடுத்ததெல்லாம் உண்மை அப்படின்றது தான் அப்ளிகேஷன்ஸ். டேட்டு, பிளேஸ், உங்க சிக்னேச்சர். செல்ஃப் அட்டஸ்ட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணுன்றத சொல்றேன். செல்ஃப் அட்டஸ்ட் என்வலப் 3 காப்பி, செல்ஃப் அட்ரஸ்ட் போஸ்ட் கார்டு, டிமாண்ட் டிராஃப்ட், ஹால் டிக்கெட், போட்டோ 3, இது எல்லாமே வந்து என்க்ளோஸ் பண்ணி தான் அனுப்பணும். எல்லாத்தையும் சொல்றேன். என்வலப் ஃபார்மேட் எப்படி அப்ளிகேஷன்ஸை போடணும் அப்படின்றத சொல்றேன். இது வந்து ஃபார்மேட்டுங்க. ஓகேங்களா? இந்த என்வலப் தான் ஃபார்மேட்டு. இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், நீங்க என்ன போஸ்ட் அப்ளை பண்றீங்க, சீனியர் ஃபேக்டரி இருந்தா சீனியர் ஃபேக்டரி, அட்வர்டைஸ் நம்பர் எழுதிருங்க. 2 த ஜெனரல் மேனேஜர் ஆஃப் விருதுநகர் டிசிஎம்பியு, ஸ்ரீவில்லிபுத்தூர் டைரி, மதுரை ரோடு, மீனாட்சிபுரம் பிஓ, ஸ்ரீவில்லிபுத்தூர் 6,26,600, 1,25,000. உங்களோட ஃப்ரம்ன்றது உங்களோட அட்ரஸ் எழுதிருங்க. இப்படிதான் உங்களோட போஸ்ட், அதாவது என்வலப் மேல இப்படிதான் வரணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஃபில்அப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சில விஷயம்லாம் சொல்றேன். ஆல்ரெடி இதான டிபார்ட்மெண்டோட பேர், விருதுநகர் டிஎம்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர். இது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. என்ன ஜூடிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் வருது. ஓகேங்களா? நான் பே ஸ்கேல் ஆல்ரெடி சொன்னதுதான். மேனேஜர் போஸ்ட்டுக்கு, அதாவது மேனேஜர் வெட்டினரி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்றேன். டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ரிஜிஸ்டர்டு பண்ணிருக்கணும் வெட்டினரி கவுன்சில்ல. ஓகேங்களா? அதாவது மேனேஜருக்கு. டெக்னீஷியன் கிரேட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். பட் கண்டிப்பா ஒரு ஐடிஐ சர்டிபிகேட் வேணும். அதாவது எலக்ட்ரிஷியன் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட், அதாவது பி லைசன்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும். அப்படி என்கிட்ட இல்ல அப்படின்றவங்க, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், அதாவது ட்ரிபிள் முடிச்சிருந்தவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். பட் ஆனாலும் சி லைசன்ஸ் கண்டிப்பா தேவை. டிரைவிங் லைசன்ஸ், அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 8th முடிச்சிருந்தாலே போதும். பட் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். லைட் வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள் 2த்துக்குமே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 2த்துக்குமே தேவைப்படுது. அதை பார்த்துங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க +2 முடிச்சிருந்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா எதனாவது மோஸ்ட் ப்ரோசஸ் ஐடி இன் எனி ட்ரேட் அப்படின்னு சொல்லி, ஐடிஐ எந்த ஒரு ட்ரேட் இருந்தாலும் ஓகே தான். பட் நீங்க 12th +2 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பாத்துங்க கிளியரா. +2 முடிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லை அப்படின்றவங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே. ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 இருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் மேனேஜர் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 35, அதாவது 18 35 ஃபார் எஸ்சி எஸ்டிஏ, எம்பிசியா இருந்தா 32, ஓசியா இருந்தா 30. மேனேஜருக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதை பாத்துங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் எஸ்சியா இருந்தா 35 வரைக்கும், 18ல இருந்து. எம்பிசி, டிஎன்சி, பிசியா இருந்தா நீங்க 32, ஓசியா இருந்தா 30 வரைக்கும் தாங்க அனுப்ப முடியும். அப்ளிகேஷன்ஸ் இப்ப நீங்க வந்து நீங்க வந்து இப்போ வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் டிரைவர் முடிச்சிருக்கீங்க, லைசன்ஸ் இருக்கு, நான் 12th முடிச்சிருக்கேன், நான் 2த்துக்கும் அப்ளை பண்ணுமா கேட்டா தாராளமா அப்ளை பண்ணலாம். பட் ரெண்டுமே செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் தாங்க போகணும். அதையும் சொல்லிடுறேன். செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனேஜர் கிரேடா இருந்தா 90 மார்க்ஸ் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வரும். ஓரல் டெஸ்ட் 10 மார்க், மொத்தம் 100 மார்க் வரும். இதுக்கு அலோகேஷன் ஆஃப் மார்க் எப்படிலாம் மார்க் அலோகேஷன், 10th வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க 30%, 30 மார்க், அட்டெம்ப்ட் 1ல 100% அப்படின்றது, மோர் தென் 1 அட்டெம்ப்ட் 0.1னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் இதை பத்தி கிளியரா. 27 மார்க்ஸ் தருவாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிபெண்ட் அப்பான் மார்க் வச்சுதாங்க. மார்க்ஸ் கோட் அஸ் பர் மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மார்க் வச்சு அப்ளை பண்ண முடியும். உங்களோட மார்க்கோட டிபெண்ட் அப்பான் த மார்க் தாங்க இது. மார்க் ஃபார் ஹையர் குவாலிஃபிகேஷன் இந்த சேம் ஃபீல்டு, அதுக்கு வந்து 10 மார்க்ஸ் மேக்ஸிமம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருந்தா 10, மோர் தென் 1 அட்டெம்ப்ட் இருந்தா 9% அப்படின்னு கொடுத்துருங்க. ஓரல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10. போஸ்ட் மேனேஜர் வெட்டினரி அண்ட் சீனியர் ஃபேக்டரி மேனேஜர், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, 85 மார்க், ஓரல் டெஸ்ட் இருக்கு. இந்த 2 போஸ்ட்டுக்குமே டோட்டலா வந்து 100. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் சொல்லிடுறேன். குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி தமிழ் தெரியல அப்படின்னா டிஎன்பிசில ஒரு எக்ஸாம் வரும், அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பாத்துங்க.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்டி இருந்தா எந்த இடத்துல வாங்கியிருக்கணும், எஸ்சி எஸ்சிஏவா இருந்தா எந்த இடத்துல அப்படின்றத கிளியரா கொடுத்துருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் டெப்டி தாஸ்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நிறைய பேர்ட்ட இருக்கும், அதை பத்தி சொல்ல தேவையில்ல. அதே மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் வேணும், ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வேணுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா விடோவா இருந்தா எங்க வாங்கியிருக்கணும், இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இருந்தா தாசில்தார்கிட்ட வாங்கணும், அந்த மாதிரி தாங்க. ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட் கண்டிப்பா இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னதுதான். ரிட்டன் டெஸ்ட் ஹால் டிக்கெட்ல நீங்க ரோல் நம்பர்லாம் பேமெண்ட் அதாவது டிஏடிஏ எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. நீங்களே தான் உங்க காசு படுத்தி தான் போகணும். அதாவது உங்க காசு செலவு பண்ணி தான் நீங்க போகணும். அது மாதிரி ஊனமுற்றோர் அதாவது நம்ம ஊனமுற்றோர் நண்பர்களா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதை பார்த்துங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்றத சொல்றேன். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அதாவது 10th ஹையர் செகண்டரி டிசி கண்டிப்பா வேணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், தட் இஸ் லைஃப் கார்டு அப்படின்றாங்க. எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்றது அதோட சர்டிஃபிகேட் வேணும். உங்களோட 10th மார்க் ஷீட்டை வச்சு தாங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க வந்து 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதுக்கேற்ற அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும். ஓகேங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சுன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வேணும். அதாவது எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் குவாலிஃபிகேஷன் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போர்டில் வந்து நீங்க முடிக்கல அப்படின்னா, நீங்க தமிழ் தெரியல அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதணும். டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா வைக்கணும். வெட்டினரி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் கிளைமிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வைக்கணும், இல்லைன்னா தேவையில்லை. தமிழ் மீடியம் அதாவது வந்து ப்ரையாரிட்டி நீங்க வேணும். தமிழ் மீடியம் அதாவது பிஎஸ்டிஎம் பர்சனல் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இருந்தா வைங்க. ஏன்னா அதுக்கு ப்ரையாரிட்டி தராங்க. அதோட ஃபார்மேட் தாங்க இது. ஓகேங்களா. வேற எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டு கேண்டிடேட் காப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரோல் நம்பர்லாம் நீங்க தயவு செய்து ஃபில் பண்ணாதீங்க. ரோல் நம்பரு உங்க பேர் மட்டும் ஃபில் பண்ணுங்க, போட்டோ விட்டுங்க. தயவு செய்து இதை வந்து அவங்க தான் ஃபில்அப் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகேங்களா. நீங்க ஃபில்அப் பண்ற அவசியம் கிடையாது. பட் கேண்டிடேட் காப்பின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ரோல் நம்பரா எழுதி உங்க இதெல்லாம் பண்ணிடாதீங்க. நீங்களே அவங்க வந்து நாலேஜுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்க அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்க. ஹால் டிக்கெட்லாம் பிரிண்ட் எடுத்து பர்ஃபெக்டா அனுப்புங்க. டவுட் எதனா இருக்கு, எனக்கு இது புரியல, எனக்கு கிளியரா நீங்க சொன்னது புரியல அப்படின்னா நீங்க தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ இப்ப எனக்கு காலையில பண்ண உடனே எனக்கு உடனே ரிப்ளை பண்ணு சொல்றீங்க. நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், நானும் ஆஃபீஸ் போறேன். நைட்டு வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேருக்கு என் வாட்ஸ்அப்ல கேட்கறாங்க. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அப்பப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா. அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாமே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. ஏன்னா நிறைய அதுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. ரெண்டாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளியரா இருக்கு, புரிஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து பழைய மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நான் வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன நம்பி இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட